ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அவசர சட்டம் கொண்டுவர வேண்டுமென பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா அவசர கடிதத்தை புதனன்று அனுப்பினார். அதில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் கிராமப்புற பகுதியில் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வந்ததாகவும் அதற்கு கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட விலங்குகளின் பட்டியலில் காளைகளை மத்திய அரசு சேர்த்ததே ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணம் எனவும் கடிதத்தில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை வேகமாக நெருங்கி வருவதால் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதிக்க வேண்டும் என ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். அதற்காக விலங்குகள் வதை தடுப்புச் சட்டத்தில் உரிய திருத்தங்களை கொண்டு வரும்படி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அந்த திருத்த மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரை நீட்டிக்க வேண்டும் அல்லது சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என அக்கடிதத்தில் மோடிக்கு ஜெயலலிதா யோசனை தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக அவசர சட்டத்தை விரைந்து பிரகடனம் செய்வது குறித்தும் பரிசீலிக்க வேண்டும் என அக்கடிதத்தில் தமிழக மக்களின் சார்பில் பிரதமர் மோடியை ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார்.